ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. அன்புக்குரியவர்களே, தாவீது ராஜா கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார் என்றார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களோ இரவும் பகலும் ஸ்மார்ட் போனுக்குள்ளேயே மேய்கின்றனர். முன்பெல்லாம் தேவ பக்தி உள்ளவர்கள் பொழுது போகாவிட்டால் ஏதாவது ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை வாசிப்பார்கள். சோர்வு ஏற்பட்டால் வேதத்தை வாசிப்பார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவிக்குரிய புத்தகங்களையும் வேதாகம விளக்க புத்தகங்களையும் வாசித்து நேரத்தை பிரயோஜனமாக்கி கொள்வார்கள். இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. நல்ல பக்தி மனம் கொண்டவர்களும் எப்பொழுதுமே ஸ்மார்ட் போனையே மேய்கின்றனர். சிலருக்கு ஜபம், வேத வாசிப்பு எல்லாம் காலை கடன்கள் போல கொஞ்ச நேரத்தில் முடிந்து விடுகின்றன. ஜபம் செய்து மனதை பலப்படுத்தும் பழக்கம் பலரை விட்டு போயே விட்டது. வேதம் வாசித்து மனதை லகுவாக்கும் பழக்கம் பலரை விட்டு போய்விட்டது. ஸ்மார்ட் போன் என்ற சாதனம் நல்லவரையும் தீயோரையும் இன்று வித்தியாசமானது ஒரு போதைக்குள் கொண்டு சென்று அடிமைகளை ஆக்கிவிட்டது. இந்த கருவியை கொண்டே எப்பொழுதும் தங்களை உற்சாகப்படுத்த பழகிவிட்டதால் வேறு நல்ல வழிகளில் தங்களை சந்தோஷமாக்கும் ஆவிக்குரிய உணர்வை இழந்து போகிறார்கள். அனைத்து தீமைகளையும் உள்ளடக்கிய இந்த சாதனத்தால் நாம் தீட்டுப்படாமலும் பழுதடையாமலும் நல்லவைகளை விட்டு விலகாமலும் வாழ்வதற்கு அதிகமான தேவ கிருபை வேண்டும். இந்த கருவியை சரியான கட்டுப்பாட்டிற்குள் வைத்து செயல்படுத்த அதிகமாக தேவ அபிஷேகம், தேவ கிருபை வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாதிருப்போம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் சாந்தம், அடக்கம், அன்பு நிறைந்தவர்களாகவும் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்க அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் காலையில் எழுந்ததும் உம்மை தேடும் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்தவர்களாக ஸ்மார்ட் போனை தேடுகிறவர்களாக வாழும் கீழ்ப்படியாத எங்களை எங்கள் நிலைமையில் இருந்து விடுபட உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். செல்போனில் வருகிற பாவ இச்சைகள், மூர்க்க வெறிகள், கேலிகள் எங்களை மேற்கொள்ளாதவாறு உமக்கு பயந்து உமது மறைவில் வாழ எங்களுக்கு உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்க அன்பையும் கருணையையும் இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்தி உதவி செய்கிறவர்களாக வாழாமல் இருக்கிற எங்களை மன்னித்து மனம் திரும்புதலோடு உண்மையாய் செயல்பட இரக்கம் செய்யுங்க. எங்கள் இருதயங்களை சுத்திகரித்து எங்கள் இருதயங்களை புதுப்பித்தல்ல கெஞ்சுகிறோம். தகப்பனே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிற மனிதர்களுடன் தங்கள் நிலையை பகிர்ந்து கொள்ள முடியாமல், பிரச்சனைகளை, வேதனைகளை வெளியே சொல்ல முடியாமலும் மனதில் அடக்கிக் கொண்டு உள்ளத்தில் கண்ணீரோடு கம்பளையோடு வாழும் ஒவ்வொருவரும் சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், விடுதலை, ஆரோக்கியம், பாவ மன்னிப்பு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ தேவ கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.